கரூர்ல உயிரிழந்த குடும்பத்துக்கு நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அரசு பணி குடுத்துருப்பாங்க. இப்ப அந்த அரசு பணிய பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம் அந்த அரசாணைய கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா, இப்போ வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. எதுக்கு அரசு பணி? ஒரு நடிகன, ஒரு கூத்தாடிய பார்த்து செத்ததுக்கு, எதுக்கு அரசு பணி? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருக்கானுங்க. ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி. அப்புறமேலு பார்த்தீங்கன்னா, இது என்டிகே நாம் தமிழர் கட்சி. அவங்க தொடரப்பட்ட வழக்கு. அவங்க வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. நீங்க ஒண்ணும் சாதனை ஒண்ணும் பண்ணல. அன்னைக்கு ஏதோ 41 பேர் சொன்னப்ப, ரொம்ப எமோஷனலா ஆனேன். ரொம்ப கஷ்டம் தாங்கிக்க முடியல. அத பண்ண முடியல, இத பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் தலைவர்களும் சொன்னீங்க. இன்னைக்கு ஒரு சிஎம் ஆன வேட்டி 41 குடும்பங்களுக்கும் அரசு பணி குடுத்தா, "அது எப்படி குடுக்கலாம்? அது எப்படி குடுக்கலாம்?" அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கீங்க. எல்லாம் 1 வேஷம், 2 வேஷம் போட்டுக்கிட்டு. இதோட நாங்க விட்டுற மாட்டோம். உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு இன்னைக்கு நடக்குது. கண்டிப்பா அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு அரசு பணி தேவை. ஏன்னா, அவங்க வாழ்வாதாரம் த பூர்த்தி செய்ற விதமா சின்ன சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, பொண்ணுங்க எல்லாம் இறந்திருக்குறாங்க. ஒரு கூத்தாடியா நீங்க பார்க்காதீங்க. ஒரு பப்ளிக் ஒரு மீட்டிங்கா பாருங்க. ஒரு நடிகன்ட்டு இருக்கிறீங்க. நடிகர்லாம் இல்ல. சிஎம் விஜய். ஒரு மனிதாபிமான அடிப்படையில குடுக்குறோம். இத விட்டுட்டு அது குடுத்தியா? இதுக்கு குடுத்தியா? அங்க சொன்னியா? இங்க சொன்னியான்னுலாம் சொல்லாதீங்க. சிஎம்க்கு எதை எப்போ செய்யணும்னு தெரியும். ஏன்னா, இன்னைக்கு அவர் தான் மாண்புமிகு முதலமைச்சர்.